வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகரா. பத்திரிகை.com நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் திருத்தணிக்கு செல்லப் போகிறோம். இப்பொழுது பாடலை பார்க்கலாமா? தாக்கமருக்கொரு சாரியை வேறொரு சாட்சியர பசியாரியை நீரிடு சாஸ்திர வழிக்கு அதி தூரனே வேர்விழு தவமொழ்கும் தாற்பரியமற்று உழல் பாவியை நாவலர் போர் பரிவுற்றுனே கருதாது இகழ் சாற்று தமிழ்குறை ஞாழியை நால்வரை தடுமாறி போக்கிடம் அற்ற விருதாவனே ஞானிகள் போற்றுதல் அற்ற துரோகியை மாமருள் பூத்த மலத்திரைய பூரியே நேரிய புலையேனை பொக்கிவிடக் கடனோ அடியாரோடு போய் பெருகை கிளியோ கதியானது போர் சுடர் வஜ்ர வைவேல் மயில அருள் புரிவாயே மூக்கரை மட்ட மகாபல காரணி சூர்பனகை படு மூலி உதாசனி மூர்க குலத்தி விபீஷணர் சோதரி முழுமூடி மூத்த அரக்கர் ராவணனோடு இயல் பேற்றிவிட கமலாலய சீதையை மோட்டன் வளைத்தொரு தேர்மிசியே கொடு முகிலே போய் மாக்கன சித்திர கோபுர நீழ்படை வீட்டில் இருத்திய நாளவன் வேரற மார்க்க முடித்த விலாளிகள் நாயக்கன் மருகோனே வாச்சிய மத்தள பேரிகை போல் மறை வாழ்த்த மலர்கழு நீர் தரு நீள் சுனை வாய்த்த திருத்தணி மாமலை மேவிய பெருமாளை. திருத்தணி என்றால் என்ன? முருகன் போரிட்டான் அல்லவா? அந்த கோபம் அவனிடம் இருக்கும். இங்கு இந்த தலத்தில் செருத்தணி என்று கூறுவார்கள். இந்த தலத்தை செருத்தணி, அந்த கோபத்தை அடக்கிய தலம் இது திருத்தணி. இந்த திருத்தணியில்தான் திருமணம் நடந்தது. இறைவன் இங்குதான் இருந்தான், முருகன் இங்குதான் இருந்தான், வள்ளிமலையில் இருந்த வள்ளி இங்கு திருமணம் நடந்தது என்று கூறுவார்கள். இப்பொழுது நாம் பாடலை பார்க்க போகிறோம். பாடலின் உரையை பார்க்க போகிறோம். தாக்கு அமருக்கு, அதாவது ஒரு போர்க்களத்தில் தாக்க வேண்டும், நமக்கு அந்த வைராகியம் இருக்க வேண்டும், கோபம் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவன் சாரை பாம்பு மாதிரி கோழையாக இருக்கிறானா? இந்த பாடலில் அருணகிரிநாதர் என்ன கூறுகிறார் என்றால், இப்படியெல்லாம் இருக்காதீர்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார். எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நீங்களே தெளிவு பெறுங்கள், அதை எண்ணிக்கொள்ளுங்கள். 1 2 என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அதனால் தாக்க அமருக்கு ஒரு சாரையை. தாக்கு என்றால் என்ன? தாக்கி செய்ய வேண்டிய போருக்கு நடுவில் ஒருவன் சாரை பாம்பு மாதிரி கோழையாக இருக்கிறானாம். அப்படி இருக்கக்கூடாது. வேறொரு சாட்சியர பசியாரியை, நாம் சாப்பிடும்போது வேறு ஒருவரை அமர்த்தி கொண்டு அவருக்கு உண்பித்து விட்டு, அதாவது அவருக்கு உணவு கொடுத்து விட்டு நாம் சாப்பிட வேண்டும். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? ஒரு சாட்சியும் இல்லாமல் சுயநலமாகவே தானாகவே சாப்பிடுகிறானாம். அப்படி கூடாது. பசியாரியை நீரிடு சாஸ்திர வழிக்கு அதி தூரனே. நீரிடு என்றால் என்ன? திருநீரை இடமாட்டேன் என்கிறான். இந்த சிவநெறிக்கு சில நெறிகள் எல்லாமே, சில ஒழுக்கங்கள்லாம் இருக்கிறது அல்லவா? முதலில் அந்த திருநீரை இட்டுக்கொள்ள வேண்டும். அதனால் இவன் சிவ நிந்தனை செய்கிறான். அந்த திருநீரை இடாமல் அது தூரமாக அதை வைத்து விடுகிறான். நீரிடு சாஸ்திர வழிக்கு அதி தூரனே, அதாவது சிவத்வேஷம் என்று கூட சொல்லலாம். மூன்றாவது, வேர்விழி தவமூழ்கும் தாற்பரியம் அற்று உழல் பாவியை. ஒரு மரத்தை தாங்கும், மரத்தை எது தாங்குகிறது என்று நமக்கு தெரியும், ஆனால் அது தெரியாது. மரத்தை தாங்குவது வேர். அப்படி வேர் போல இந்த உயிரை தாங்குவது எது? தவம்தான் நம் உயிரை தாங்குவது. அப்படி அந்த தவத்தினால் வரும் நற்பயனை விடுத்து வீணாக இங்கும் அங்கும் தெரிகிறான். அது 4வது. நாவலர் போல் பரிவுற்று உனையே கருதாது இகழ் சாற்று தமிழ்குறை ஞாழியை. நாவலர் போல் என்றால் புலவர்கள் போல் உன்னை பரிவுற்ற அன்போடு உன்னை நினைக்காமல் சண்டை செய்கிறேன், சண்டை செய்து தமிழிலே வைகிறேன். தமிழில்தான் எனக்கு வைய தெரியும். அதனால் தமிழில் வைத்து வாதிட்டு நாய் போல் குறிக்கிறேன். அதனால் நாயன் என்று குறிக்கிறார். 5வதாக தன்னை குறிக்கிறார். தமிழ்குறை ஞாழியை நாள் வரை தடுமாறு. இந்த நாள் வரை இப்படியே நான் தடுமாறிக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவனே முருகா, எனக்கு இவ்வளவு தீய குணங்கள் இருந்தாலும் அப்படிப்பட்டவனே போக்கிவிட கடனோ முருகா. கடன் என்றால் கடமை. முருகா, என்னை தள்ளி விடுவதற்கு உனக்கு எப்படி மனம் வருகிறது? உன் கடமை அல்லவா என்னை காப்பாற்றி, என்னை திருத்தி நீ காப்பாற்ற வேண்டாமா? போக்கிவிட கடனோ. நீ என்ன செய்ய வேண்டும்?
அடியாரோடு போக்கிவிட கடனோ விருதாவனே, போக்கிட மற்ற விருதாவனே, போக்கிவிட கடனோ என்று பிறகு கூறுகிறார். இப்பொழுது என்ன கூறுகிறார்? இது நாள் வரை தடுமாற்றம் அடைந்திருக்கிறேன், போக்கிட மற்ற விருதாவனே, எனக்கு எங்கு போவது, யாரை அணுவது, யாரை புகலிடம் அடைவது என்று ஒன்றுமே தெரியவில்லை. விருதாவனே என்றால் என்ன? வீணாக இருப்பவனே என்று பொருள். ஞானிகள் போற்றுதல் அற்ற துரோகியை, எத்தனையோ மெய் அறிவாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களை ஒருபோதும் நான் போற்றவில்லையே, அப்படிப்பட்ட தீய குணத்தை உடையவனாக இருக்கிறேன். துரோக சிந்தனை, நான் ஒரு துரோகன், அவர்களை போற்றலாம் அல்லவா? நான் ஒரு துரோகி, துரோக சிந்தனை உள்ளவனாக இருக்கிறேன். மாமருள் பூத்த மலத்திரைய பூரியே என்று கூறுகிறார். பூரியே என்றால் மகாபாவி. மருள் என்றால் மயக்கம், அந்த பெரும் அஞ்ஞானம். மருள் என்றால் அஞ்ஞானமும் என்று வைத்துக்கொள்ளலாம், மயக்கம் என்றும் வைத்துக்கொள்ளலாம். அஞ்ஞானம் நிறைந்த அந்த மும்மலங்கள் இருக்கிறது, ஆணவம், கண்மம், மாயை, இதையெல்லாம் நிறைந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட நான் கீழ்மகனை பூரியை மகாபாவி நேரிய புலையேனே என்று கூறுகிறார். நேரிய என்றால் எதற்கு சமமானது? இதற்கு நேராக என்று பொருள். பறையனுக்கு நேராக புலையன் மிலேச்சன், மிகவும் கீழ்நிலையில் கடைநிலையில் உள்ளவன். அப்படிப்பட்டவனை போக்கிவிட கடனோ முருகா, இத்தகைய பாவியாகிய என்னை தள்ளிவிடல் உனக்கு தகுமா, உனக்கு கடமையா? அப்படி இருக்கக்கூடாது முருகா. தன்னை தாழ்த்தி கொள்கிறார். எப்படி தாழ்த்தி கொள்கிறார்? முதலில் போரில் சொல்கிறார் அல்லவா தன்னை கோழை என்று. கோழை, சுயநலவாதி, சிவத்வேஷி, நாஸ்திகன், நாய் போன்றவன், வீணன், துரோகி, மகாபாவி, மிலேச்சன் என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறார். இதெல்லாம் அவருக்கு தகுமா? எல்லாம் நமக்காகத்தான். அதனால் அப்படி தாழ்த்தி கொண்டு அவர் கூறுகிறார், கதியானது, அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் முருகா? கதியானது அடியாரோடு போய் பெருகைக்கலையோ, மோட்ச உலகில் உள்ள அடியாரோடு என்னை சேர்த்து வை, அப்படி அவரோடு சேர்க்கும் பேறு எனக்கு கிடைக்குமா என்று ஏங்குகிறார். அருணகிரிநாதர் அவர் முருகனோடு பேசும் தன்மை வாய்ந்தவர், அவருக்கு தகுதி இருக்கிறது, எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அவர் ஆணையிட்டால் முருகன் கட்டாயம் அதை செய்வார். அது எதற்காக அவர் ஆணையிடுகிறார், அவருடன் பேசுகிறார் என்றால், நமக்காக ஒரு வக்கீல் போர் வாதாடுகிறார் அவர். அதனால் அவரை நாம் தொழுதால் நமக்கு நல்லதுதான் கிடைக்கும். போர் சுடர் வஜ்ரவை, யாரை பார்த்து அவர் கேட்கிறார்? போர் சுடர் வஜ்ர வைவேலா என்று கூறுகிறார். போர் செய்தலும் ஒளிவிடுதலும் நிறைந்த அந்த வேலையும் மயிலையும் வைத்திருக்கிறாயே முருகா என்று அந்த முருகனை பார்த்து இத்தனை எது கூடாதோ அதையெல்லாம் தன் மேல் போட்டுக்கொண்டு, நமக்காக அப்படி போட்டுக்கொண்டு, அருள் புரிவாயே முருகா, மயிலா நீ அருள் புரிய வேண்டும், போர் சுடர் வஜ்ர வைவேலா நீ அருள் புரிய வேண்டும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார். அந்த சொற்களின் இணைப்பு இருக்கிறதே, அது எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று நமக்கு தெரிகிறது. மூக்கரை அடுத்தது ராமாயணத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன கதை வருகிறது என்று. இது இந்த ராவணனை உசுப்பேற்றி விட்டதே சூர்பனகை தான். ஏன் அப்படி என்றால், சூர்பனகை ஒத்தனை வித்யுஜிகன் என்ற காலவர் இருக்கிறாரே, வித்யுஜிகனை அவர் காதலித்தாள். ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் ராவணன். இருந்தாலும் கடைசியில் சரி திருமணம் செய்து கொள் என்று கூறி திருமணமும் ஆயிற்று. ஆனால் இந்த அவர்கள் படையெடுக்கும் பொழுது இந்த வித்யுஜிகவன் இருந்தான், இவரோட பகைவனாக இருந்து படை வந்தபொழுது, அப்பொழுது ராவணன் என்ன செய்தான், அந்த காலவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடன் சேர்ந்தவன் தான் வித்யுஜிகன். காலவர்கள் எங்கேயோ சென்று விட்டார்கள், அவர்களை அழிக்க முடியாது. அப்பொழுது இவன் தலைவராக அந்த இடத்தில் அவர்களுடைய தலைமை பதவியை ஏற்று அவன் போரிட்டான். அப்பொழுது இவன் என்ன செய்தான், இவனை கொன்றுவிட்டால் நன்றாக இருக்கும் என்று தன்னுடைய தங்கையின் கணவன் என்று கூட பாராமல் அந்த வித்யுஜிகனை கொன்றுவிட்டான். இதை தெரிந்த அந்த சூர்பனகை பிறகுதான் அவள் தெரிந்து கொண்டால் தன் அண்ணன் தான் இவனை கொன்று விட்டான் என்று. இதை தெரிந்து கொண்ட சூர்பனகை
ஒரு நம்பிக்கை வைத்து, அதாவது இவனையும் இதே போல் செய்ய வேண்டும், இவனை எதிலையானும் மாட்டிவிட்டு இவன் எப்படியாவது அழிய வேண்டும் என்று அவள் உள்ளத்தில் ஒரு வஞ்சம் வைத்து கொண்டிருந்தாள். அதனால்தான் இவள் என்ன செய்தாள், அந்த சீதையை பார்த்து விட்டவுடன் அவளுக்கு தோன்றியது, சீதையை இவனுக்கு ஏற்றி விடலாமே, அவளுடைய பெருமைகளையும் அவள் மேல் மயல் கொள்ளுமாறு இவனை ஏற்றி விடலாமே, உசுப்பி விடலாமே என்று இருந்து இவள்தான் ராவணன் அழிவுக்கு காரணமாக இருந்தவள் என்பதை இந்த அடுத்த வரிகள் கூறுகிறது. மூக்கரை மட்டை மகாபல காரணி. மட்டை என்றால் என்ன? எதற்கும் தகுதி இல்லாதவள், அறிவு இல்லாதவள் என்று கூட கூறலாம். காரணி என்றால் ராவணாதிகள் அழிவுக்கு காரணமாக விளங்கியவள். சூர்பனகை அவள் படுமூலி. படுமூலி என்றால் என்ன? மூலியான மூலி என்றாலே ஒரு தீயவள் என்று பொருள். மூலி கொடியவள். உதாசனி, யாருமே அவளை மதிக்க மாட்டாள், அப்படிப்பட்டவள். மூர்க்க குலத்தி. மூர்க்க குலத்தி என்றால் என்ன? மூர்க்க குணமுள்ள அரச குலத்தில் பிறந்தவள். விபீஷணர் சோதரி என்று கூறுகிறார். ஏன் விபீஷணன் சோதரி என்று கூறுகிறார்? ராவணன் சோதரி என்று கூறியிருக்கலாம், அல்லது கும்பகர்ணன் சோதரி என்று கூறியிருக்கலாமே. இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. மோடி மயக்காரி, நாடகங்கள் பல செய்பவள், யாவரையும் கவர்வதில் வல்லவளவள். மூத்த அரக்கன் ராவணனோடு இயல்பேற்றிவிட, அதாவது இயல்பேற்றிவிட என்றால் அந்த ராவணனிடம் சென்று சீதையை பற்றி இவள் இப்படி இருக்கிறாள் அப்படி இருக்கிறாள் என்று அவன் மனத்தில் காமத்தை ஏற்றிவிட்டாள். அதனால் கமலாலய சீதையை என்ன செய்தான்? கமலாலய சீதை என்றால் என்ன? அந்த கமலம் என்றால் தாமரை மலர். அந்த தாமரை என்ற ஆலயத்தில் அவர் இருந்தால் கமலாலய சீதையை, தாமரை கோயிலில் வாழும் அந்த லக்ஷ்மியை சீதாதேவியை மோட்டன் வளைத்து, மோட்டன் என்பது மூர்கன் வளைத்து அதை கைப்பற்றி கொண்டு அவன் மேகத்தில் சென்றான், மேக வழியாக சென்றான். ஒரு தேர்மிசை தேரில் வைத்து அவளை வைத்துவிட்டு மேகத்தின் வழியாக சென்றான். கொழுமுகிலே போய் எங்கு வைத்தான்? மாக்கன சித்திர கோபுர நீள் படை வீட்டில். படை என்றால் சேனைகள் உள்ள அந்த இலங்கையில் ஒரு அழகான ஒரு மாளிகையில் என்று கூற முடியாது, அசோகவனத்தில் என்று கூறலாம். அசோகவனத்தில் எங்கு? அங்கே சேனைகள் உள்ள இலங்கையில் இருத்திய நாளை, அந்த எங்கு அவள் அசோகவனத்தில் சிறை வைத்த போது அவன் அவனை வேரோடு, அவன் வம்சம் இல்லாது அவனை அழிப்பதற்காக மார்க்கம் முடித்த வழியை கண்டு அதன்படி நின்ற, அந்த வழியை நிறைவேற்றிய வில்லாளிகள் நாயக்கன் மருகோனே. வில்லாளிகள் என்றால் வில்லாதி வீரர்கள், அந்த வில்லிலிருந்து அம்பு விடுவதில் கை தேர்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் தலைவனாக நாயகனாக விளங்குகிறான் ராமன். அந்த ராமனின் மருகனே. வாச்சிய மத்தள பேரிகை. வாச்சிய என்றால் வாத்தியங்கள், மத்தளங்கள், பேரிகைகள் எல்லாம் ஒலிக்கின்றனவாம். அது எப்படி ஒலிக்கின்றன என்றால், அப்படி அந்த வாச்சிய மத்தள பேரிகைகள் மறைவாழ்த்த, அந்த ஓசை போல அந்த சத்தங்கள்லாம் எப்படி இருக்கிறது, அதாவது மறைகள் ஓதுகிறார்களாம். வேதியர்கள் எல்லாம் மறைகளை ஓதுகிறார்கள். அது வாத்தியங்கள் எப்படி ஒலியை எழுப்புகிறதோ அப்படி அவர்கள் ஒலியை எழுப்புகிறார்களாம். மலர்கழு நீர் தரு. செங்கழு நீர் மலர்கள் வாவியில் நீரில், அதாவது குளத்தில் நீரில் அந்த நாள்தோறும் தருகின்ற நீண்ட சுனை வாய்க்கப்பெற்ற, சுனைகளிலும் இருக்கிறது அந்த செங்கழு நீர் மலர்கள் பூத்து குலுங்குகிறதாம் அந்த சுனை நீர்களில். அப்படிப்பட்ட சுனை நீர் வாய்க்கப்பெற்ற திருத்தணி. அதாவது இது எதற்காக குறிக்கிறது என்றால் வளப்பத்தை குறிக்கிறது. வளப்பம் நிறைந்த அந்த திருத்தணி. இப்பொழுது நீங்கள் அப்படி இல்லையே என்று நினைக்க வேண்டாம். அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தது. எங்கு பார்த்தாலும் நீர் நிலைகள் இருந்தன. அதில் நிறைய பூக்கள் எல்லாம், செங்கழி நீர் பூக்கள், தாமரை, எல்லா பூக்களும் அதில் மலர்ந்தன. அப்படி இருந்த நீர் சுனை வாய்ந்த திருத்தணி மாமலை மேவிய பெருமாளே என்று கூறுகிறார். அருணகிரிநாதர் தாக்கமருக்கு ஒரு சாரையை என்று தொடங்கும் பாடல் திருத்தணியில் பாடியிருக்கிறார். அதில் விபீஷன் சோதரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு மலைப்பாக இருக்கிறது, ஏன் விபீஷன் சோதரி என்று குறிப்பிட்டிருக்கிறார்? கும்பகர்ணன் சோதரி அல்லது ராவணன் சோதரி என்று தானே கூறியிருக்க வேண்டும். அதுதானே எளிதாக எல்லோருக்கும் புரியும் என்று நாம் வியக்கிறோம் அல்லவா? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு புராண கதையை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். சத்தியவிரதன்
என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு சங்கசூடன் என்ற ஒரு மகன் இருந்தான். அந்த காலத்தில் யாராக இருந்தாலும் சரி, குருகுலத்தில் போய், அந்த குருகுல வாசம் என்று இருக்கும் குருகுலத்தில் போய், ஆசிரமத்தில் போய் அங்கு குருவுக்கு பணிவிடைகள் செய்துவிட்டு அவர்கள் கலைகளில் தேர்ச்சி பெற வேண்டும், கல்விகளில் தேர்ச்சி பெற வேண்டும். அப்படித்தான் இந்த சத்தியவிரதன் தன்னுடைய மகனான அந்த சங்கசூடனை ஆனந்த குரு என்று ஒருவர் இருந்தார். அந்த ஆனந்த குருவின் ஆசிரமத்துக்கு அனுப்பி வைத்தார். பல மாணவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த சத்தியவிரதன் என்ன செய்தான்? இவன் அரசன் அல்லவா, இவனுடைய மகனை அங்கேயே குருகுலத்திலேயே படிக்க விடாமல் தினமும் அரண்மனையிலிருந்தே போகுமாறு அவன் பணித்தான். அவனுக்கு அந்த சலுகை இருந்தது. அதனால் இந்த சங்கசூடன் தினமும் ஆனந்த குருவிடம் சென்று, அதாவது தன்னுடைய வீட்டிலிருந்தே அந்த ஆனந்த குருவிடம் சென்று கலைகளையும் கல்விகளையும் படித்து தேர்ந்தான். ஒரு நாள் என்ன ஆயிற்று? அந்த ஆனந்த குருவுக்கு சுமுகி என்ற ஒரு மகள் இருந்தாள். ஒரு நாள் என்ன ஆயிற்று? இந்த பிள்ளை இருக்கிறானே, சங்கசூடன் இருக்கிறானே, அவன் சாயங்காலம் போய் தனக்கு ஒரு சந்தேகம் இருப்பதை அறிந்து அவன் குருவிடம் கேட்பதற்காக அந்த குருவின் ஆசிரமத்துக்கு சென்றான். அப்பொழுது ஆனந்த குரு அங்கு இல்லை, வெறும் சுமுகி மட்டும்தான் இருந்தாள். சங்கசூடனை கண்டவுடன் தன்னுடைய காதலை அவனிடம் தெரிவித்தாள். உடனே அவன் மீது விழுந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாள். அது சங்கசூடனுக்கு தகுந்ததாக இல்லை. அவன் அதை விரும்பவில்லை. ஏனென்றால் அவன் அவளை காதலிக்கவில்லை. ஏன் காதலிக்கவில்லை என்றால், ஒரு குருவின் மகள் தன்னுடைய தங்கையாக அவன் நினைத்து கொண்டிருந்தான் அல்லவா. ஆனால் இந்த சுமுகி இருக்கிறாளே அவள் என்ன செய்தாள்? இவனை ஒருதலையாக காதலித்தாள். அதனால் அவனிடம் நீ என்னை மணந்து கொள் என்று எல்லா ஆர்வமான சொற்களை எல்லாம் சொல்லி அவனை தன் பக்கம் இழுத்து கொண்டாள். ஆனால் இவன் விருட்டென்று என்ன செய்தான்? அவளை உதறி தள்ளிவிட்டு இவன் போய்விட்டான். அதாவது அரண்மனைக்கு சென்று விட்டான். இவளுக்கு ஒரே கோபமாக இருந்தது. தன் விருப்பத்தை அவன் நிறைவேற்றவில்லையே, தன்னை அவன் இப்படி உதறி தள்ளுகிறானே என்று அவளுக்கு கோபமாக வந்தது. தன் தந்தை வந்தவுடன் அந்த நிகழ்ச்சியை அப்படியே மாற்றிவிட்டாள். அதாவது இவன் அந்த சங்கசூடன் தன்மேல் காமத்தை வெளிப்படுத்தினான், அவனை ஏதாவது செய்ய வேண்டும், அவனுக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று தன் தந்தையிடம் கூற, தந்தையும் எதுவுமே யோசிக்கவில்லை. தன்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றார். அங்கு அந்த அரசன் இருக்கிறானே, அவன் என்ன செய்தான்? அவனும் எதுவுமே ஆராயவில்லை. தன்னுடைய பையன் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும், எல்லாருக்கும் உரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இவன் கீழ்த்தரமாக இப்படி ஒரு குருவின் பெண்ணை அவமதித்திருக்கிறானே, அப்படி செய்திருக்கிறானே, கீழ்த்தரமாக அவன் அவளை காதலித்திருக்கிறானே, அவளை காமத்தின் கண் நோக்குகிறானே என்று கூறி அவனை இந்த காட்டில் உள்ள ஒரு பாறையில் கிடத்தி அவனை அங்கங்களை வெட்டுமாறு பணித்து விட்டான். யாவருக்கும் உரிய தண்டனையை அவனுக்கும் அளித்தான். இவன் சங்கசூடன் என்ன செய்தான்? நான் அப்படி இல்லை, நான் அவளை காதலிக்கவே இல்லை, அவள் மாற்றிவிட்டாள், அவள்தான் என்னிடம் வந்தாள் என்று இவன் எல்லாவற்றையும் கூறினான். இருந்தாலும் யார் காதிலுமே விழவில்லை. அவன் அரசன் தான் என்ன சொன்னானோ அந்த ஆணையை தீர்க்க வேண்டும், அதை நடத்த வேண்டும் என்று அவனை காட்டுக்கு அழைத்து சென்றனர். அந்த வேலையாட்கள் எல்லாம் அழைத்து சென்றனர். அவனை அந்த பாறையில் கிடத்தினார்கள். கிடத்தி அவனுடைய அங்கத்தை, அதாவது ஒவ்வொரு கை கால் எல்லாவற்றையும் வெட்டுமாறு பணித்தான் அரசன். அப்படி இருக்கும் பொழுது அவன் குய்யோ முறியோ என்று கதறி, நான் அப்படி செய்யவில்லை, நான் நல்லவன் என்று கூறினான். அப்பொழுது அதை தாங்காத, இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறது ஆதிசேஷன் என்ன செய்தான்? பூமியின் அடியிலிருந்து வெளிப்பட்டு, நீ அஞ்சாதே அப்பா, இது நம் கை மீறி விட்டது, நாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் நீ பொறுத்திரு, அடுத்த ஜென்மத்தில் நான் அவளை என்ன செய்கிறேன் பார் என்று அவன் உறுதி அளித்தான். அதன்படி
இந்த சாதுவாக இருந்தானே சங்கசூடன் விபீஷணனாக பிறந்தான். அவன் அந்த குருவின் மகளை தங்கை என்றுதானே கூறினான். அதனால் அந்த சுமுக்கி அவனுடைய தங்கையாக சூர்ப்பனையாக பிறந்தாள். ஆதிசேஷன் என்ன செய்தான்? ஆதிசேஷன் தானே அந்த சூளுரை உரைத்தான், நான் அவளை பார்த்து கொள்கிறேன் என்று. அதனால் அவன் லக்ஷ்மணனாக பிறந்து அந்த சூர்ப்பனகையை மானபங்கம் செய்தான். மானபங்கம் செய்தான் என்றால் அவனுடைய மூக்கை அறுத்தான் அல்லவா? அதனால் இந்த கதை அதனால் தான் அருணகிரிநாதர் இந்த கதையை அப்படி புகுத்தி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். விபீஷணன் சோதரி என்று எவ்வளவு அழகாக இருக்கிறது. இவ்வாறு அருணகிரிநாதரின் பாடல்களை நாம் திருப்புகழ் பாடல்களை ஊர்ந்து கவனித்தால் அதில் பல தத்துவங்களும் பல கதைகளும் பல இறைவனின் திருவிளையாடல்களும் பெருமைகளும் இருப்பதை நாம் காணலாம். அதனால் யாவரும் திருப்புகழை படியுங்கள். திருப்புகழ் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதற்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்தால் தொலைபேசி எண் இருக்கும். அதை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தகுந்தபடி வகுப்புகள் அமைத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.